எங்க ஆசிரியர் ஒருத்தர் இருக்காரு, அற்புதமா நடத்துவார். அவர் மாதிரி, அதாவது புஸ்தகத்துல இல்லாதது அவர் புத்தியில் இருக்கிறது. எவரெஸ்ட் சிகரம் எத்தனை அடி உயரம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. பையனுக்கு சொல்ல தெரியல. ஆனா எங்க ஆசிரியர் சொல்றாரு, அவனுக்கு எப்படி குழு கொடுக்கிறாரு பாரு. 8 எட்டா போனா 4 எட்டுல போகலாம்டா. தெரியாதா உனக்கு? எப்படி 8 எட்டா போனா 4 எட்டுல போகலாம்டா தெரியாதான்னா 8848 அடின்றத 8 எட்டா போனா 4 எட்டுல போலான்னு அவனுக்கு சோசகமா சொல்லி கொடுத்தாரு. பார்த்தீங்களா? இதுதான் என்ன அருமை. வந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியல, சபாஷ் நல்லா சொல்றான்னு. அவர் எப்படி சொல்லி கொடுத்தாருன்றது. தெரிதல் வேறு, புரிதல் வேறு. என்ன, ஒரு சாருடைய தன்னுடைய ஒய்ஃபு கூட ஃபர்ஸ்ட் இந்த திருமண நாள், முதல் திருமண நாளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஹஸ்பண்ட் நினைக்கிறான். எப்படிப்பட்ட ஃபேமிலியிலிருந்து வந்தாலும், ஒரு ராயல் ஃபேமிலியா இருந்தாலும் கூட சின்ன ஒரு சாக்லேட் அந்த பிள்ளை விரும்புதுன்னா அந்த விரும்புறத வாங்கி கொடுத்தா அதில் வர ஒரு மகிழ்ச்சி, ஒரு அலாதி இன்பம். இதெல்லாம் எந்த சிலபஸ்லையும் இருக்காது. அது எந்த சிலபஸ்லையும் தாண்டிய வாழ்க்கை பாடம். அது வேற விஷயம். அப்படிதான் ஒருத்தர் என்ன பண்ணா, அந்த திருமண நாளுக்கு அவளுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைச்சு, அந்த அம்மாவுக்கு தெரியாமலே வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சு ஒரு பெரிய ஷாப்பிங் மால் போறோம். அந்த மால்ல போய் தேடுறான். ஒரு பொருளை பார்க்கறான். இது என்னன்னு கேட்டான். இது தர்மாஸ் பிளாஸ்கியான்னு சொன்னாரு மால் ஓனர். அப்படின்னா என்னன்னு கேட்டான். இதுல ஜில்லுன்னு வச்சா ஜில்லுன்னு இருக்கும், சூடா வச்சா சூடா இருக்கும்னா. சபாஷ், இந்த மாதிரி ஒரு பொருள் நாங்க பார்த்ததே கிடையாது, எங்க வீட்லயும் இல்ல. இது என்ன விலைன்னா 1500 ரூபா கொடுத்து வாங்கியாச்சு. வாங்கிக்கிட்டு நேரா வீட்டுக்கு கொண்டாந்து ஒய்ஃபு கிட்ட கொடுத்தான். அந்த அம்மா வாங்கும் போது அவ்வளவு வெயிட்டா இருந்தது. என்னையா எதுன்னு கேட்டது. திறந்து பாரு, உனக்கு அப்பதான் தெரியும்னா. என்ன விஷயத்தை விலைக்கு சொல்லு. இல்ல இதுக்கு பேர் தர்மாஸ் பிளாஸ்க்னு சொன்னார் கடைக்காரன். நம்ம வீட்டுல இல்ல, உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. இதுல ஜில்லுன்னு வச்சா ஜில்லுன்னு இருக்குமா, சூடா வச்சா சூடா இருக்கும்னு சொன்னான். அப்படின்னு உள்ள இருந்து ஒரு ஐஸ் கப்பையும் எடுத்தான். அடியில காப்பியும் இருக்குது. இவன் சூடான காப்பியும் அதிலேயே ஊத்திட்டான். ஐஸ்கிரீம் வாங்கி உள்ள வச்சிருக்கிறான். இது தெரிஞ்சு வச்சானே தவிர இதை தனித்தனியா வைக்கணும்ன்றது புரியல அவனுக்கு. இதுதான் பல விஷயங்கள் நமக்கு குழப்பத்துக்கே காரணம். பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோமா, புரிஞ்சுக்கிறது கிடையாது.